நாரதர் தேவஹூதிக்கு கர்தமர் பற்றின விஷயங்களை, அவர் எப்பேற்பட்ட தபஸ்விங்கிற விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கார். இதனால தேவஹூதி மனசுல ஒரு ஆசை வளர்றது. கல்யாணம் பண்ணிண்டா அந்த ரிஷியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்க்கமாக அவளும் ஆசைப்படுறான். ஸ்வயம்பு மனு கிட்ட சொல்கிறா அவளும், இந்த மாதிரி இந்த ரிஷியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஸ்வயம்பு மனு பெரிய ராஜா, அவனுக்கு தன்னுடைய மகளை எப்பேற்பட்ட இடத்துலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தது. இருந்தாலும் அவள் ஒரு ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது பதட்டப்படலை அவன். ஏன்னா அவனுமே இவ்வளோ ராஜ்யங்கள் அவனுக்கு கீழே இருந்தால் கூட அவன் எப்பயுமே எதுலேயுமே ஒட்டாமல் அந்த பிரம்ம சிந்தனையிலேயே இருந்ததுனால அவனுக்கு அந்த விஷயமானது புரிஞ்சுது. அந்த கர்தமருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் தேவஹூதியை. 2 பேருக்கும் நிறைய செல்வத்தை கொடுக்கும்போது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையாக அவள் தொடங்குறான். அந்த வாழ்க்கை ரொம்ப சௌக்கியமாக போயின்னு இருக்கு. கொஞ்சம் காலம் போகிறது, அவளுடைய சேவையை பார்த்து ஆச்சரியப்படுறார் கர்தமர். ஏன்னா அவள் எப்பேற்பட்டிய அரசனுடைய புத்திரி. அவள் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துண்டு நிறைய சேவைகளை பண்ணிண்டு எதுவுமே எதிர்பார்க்காம அவள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுறார். அவளுடைய தவ வலிமையை பார்க்கும்போது இவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்போ யோசிச்சு பார்க்குறார், தான் எதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அப்பதான் வருது. சரி, தனக்கு குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர அவளை அழைச்சிட்டு போறார். இதுக்கு முன்னாடி பகவானை அவர் தரிசனம் பண்ற அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பகவானை தரிசனம் பண்ணார் இல்லையா, அப்ப பகவானை பார்த்த உடனே நெகிழ்ந்து போய் கண்ணில் இருந்து அவருக்கு ஜலமா கொட்டுறது. அப்ப பெருமாள் அவர் பக்கத்துல ஒரு சின்ன ஊத்தை கிளப்பி விடுறார். அந்த ஊத்துல இருந்து தண்ணி வருது. அதுக்கு பிந்து சரஸ்னு பேர். அந்த பிந்து சரஸ் பகவானே உண்டு பண்ணினது. இவர் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தேவஹூதி அழிச்சுன்னு அந்த பிந்து சரஸுக்கு போய் 2 பேரும் அதுல ஸ்நானம் பண்றா. 2 பேருக்கும் இளமை திரும்புறது. அவளுக்கு அதுக்கப்புறமா குழந்தைகள் பிறக்கிறது. நவ கன்னிகைகள் பிறக்கிறா. 9 குழந்தைகள். அதுல தான் அருந்ததி, அனுஷ்யா எல்லாமே அவளுடைய குழந்தைகள் தான்.